சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா நான் காப்பாற்றப்பட்ட விஷயம் இவங்க யாருக்குமே தெரியாது. திடீர்னு பாம்பு வெடிச்சது, அதுல நானும் கரிய போயிட்டேன்னு இவங்க எல்லாருமே நம்பிட்டாங்க. இப்படி உயிரோட வந்து நிப்பேன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நானும் இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நேரில் வந்து சாட்சி சொல்லிட்டு அதுக்கு தேவையான ஆதாரங்களையும் உங்ககிட்ட சமர்ப்பிச்சிட்டேன். இனிமே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இந்த வழக்கின் தீர்ப்பு மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு வழங்கப்படும். The court is adjourned for lunch break. இந்த வழக்கை நான் வெறும் குற்ற வழக்காக மட்டும் பார்க்கவில்லை. சமுதாயத்தில் பெண்கள் எந்த அளவிற்கு அழுத்தப்படுகிறார்கள், குணசேகரன் போன்றோர் இந்த சமுதாயத்திற்கு எந்த அளவிற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது. இந்த குணசேகரன் பிற்போக்குத்தனமான சமூகத்தின் பிரதிபலிப்பு. அவரின் செயல்களால் பல நபர்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் நான் வழங்கப் போகும் தீர்ப்பு குணசேகரன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றங்களுக்கான முடிவல்ல, இந்த சமூக மாற்றத்திற்கான ஆரம்பம். நம் சமுதாயம் குணசேகரன் போன்ற பிற்போக்குவாதிகளிடமிருந்து விடுபட வேண்டும். பெண்கள் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் குற்றங்களுக்கெல்லாம் மூளையாக இருந்து செயல்பட்ட முதன்மை குற்றவாளி குணசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இந்த வழக்கில் குணசேகரனுக்கு உடந்தையாக இருந்து குற்றங்களை செய்த வீரசங்கிலி, கிள்ளிவளவன் மற்றும் குதிரை ஆகியோருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். The court is adjourned. போங்க.